ஒரு ஊர்ல மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தான். ரொம்பவும் ஏழை, சாப்பாடுக்கு கூட கதி இல்லாத ஒரு நிலைமை. அவனோட பொண்டாட்டி பேரு பத்மாவதி. அவங்களுக்கு சின்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. பாவம், கடுமையான வறுமையில அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க, சின்னி ரொம்ப அழுவுறாங்க. அவளுக்கு ரொம்ப பசியா இருக்கா. பாவம், சாப்பாடு சாப்பிட்டே 4 நாள் ஆகுது. நம்ம எப்படியோ நம்ம பசியை தாங்கிப்போம். ஆனா சின்னி எப்படிங்க பசியை தாங்கிப்பா? ஐயோ, அப்படியா? நான் மட்டும் என்ன செய்யறது? பணம் சம்பாதிக்கிறதுக்கு நானும் எத்தனையோ முயற்சிகளை செஞ்சேன். ஆனா என் தலையெழுத்து என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. என்ன செஞ்சாலும் என் கைக்கு பணமே வரமாட்டேங்குது. சரி இரு, நான் போய் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட பணம் கேட்டுட்டு வரேன். அப்படி மல்லிகார்ஜுனா அவனுடைய நண்பன் கோபி கிட்ட போனான். என்ன மல்லி, இவ்வளோ காலங்கத்தால இங்க வந்திருக்க? ஒன்றும் இல்லை கோபி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என் கைக்கு பணம் வந்ததுமே நான் அதை கொடுத்துட்றேன். என்ன, பணம் வேணுமா? ஏற்கனவே நான் உனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். ஆனா நீ அந்த பணத்தை திரும்ப தரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் உனக்கு எப்படி பணம் கொடுப்பேன்? அப்படி கோபி சொன்னதை கேட்டு மல்லிகார்ஜுனா ரொம்பவும் கவலையா வீட்டுக்கு போயிட்டான். என்னங்க, பணம் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல பத்மா, இன்னைக்கு கூட நம்ம சின்னிக்கு கஞ்சியே காய்ச்சி கொடு. நான் வெளியே போய் எப்படியாவது பணம் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு மல்லிகார்ஜுனா பக்கத்து ஊருக்கு போனான். அங்க ஒரு மரக்கடை கிட்ட நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இங்க நிஜமா என்ன நடக்குது? இது மரத்தால செய்யற பொருளை விக்கிற கடை. நாங்க காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க விக்கிறோம். இதனால எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அப்படி அந்த ஆள் சொன்னதுனால மல்லிகார்ஜுனாவும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சான். அப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய மரங்களை வெட்டி அந்த கடைக்கு கொண்டு வந்தான். அட, நீங்க அதிகமான மரங்களை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம். அப்படி அந்த வியாபாரி மல்லிகார்ஜுனாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மல்லிகார்ஜுனா சந்தோஷமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அதுக்குள்ள அவனுடைய கையில இருந்த பணத்தை சில திருடனுங்க வந்து திருடிக்கிட்டு போயிட்டானுங்க. ஐயோ, என்ன இது? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி திருடங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவும் கவலையா வீட்டுக்கு போய் அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னான். பாவம், அதை கேட்டு அவளும் ரொம்பவே வருத்தப்பட்டா. பத்மாவதி துர்கை அம்மனோட பரம பக்தையா இருந்தா. துர்கை அம்மன் கிட்ட அவளுடைய கவலைகளை சொல்லி அன்னைக்கு படுத்து தூங்குனா. அன்னைக்கு நைட்டு அவளுடைய கனவுல துர்கை அம்மன் வந்து இப்படி சொன்னாங்க. நான் துர்கா தேவி, உன்னோட கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீ விரதம் இருந்து என் நாமத்தை கோடி முறை சொல்லி பூஜை செய். நான் கண்டிப்பா உன்னோட கஷ்டங்களை போக்கிடுவேன். அப்படி துர்கை அம்மன் கனவுல வந்து சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. பத்மாவதி உடனே எழுந்திருச்சா. அட, என்ன இது? கனவுல துர்கம்மா தேவிய வந்து காட்சி கொடுத்தாங்க. அம்மா என்னையும் என்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதை செஞ்சே தீருவாங்க. நான் உடனே எழுந்து போய் குளிச்சு முடிச்சிட்டு அம்மன் பேரை சொல்லி வணங்கணும். அப்படி பத்மாவதி எழுந்திருச்சு ஆத்துல குளிச்சு விரதம் இருந்து அம்மனுடைய பேரை கோடி தடவை சொன்னான். அப்படி தன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க சொல்லி துர்கை அம்மன் கிட்ட அவ வேண்டிக்கிட்டா. உடனே அவங்க கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக துர்கை அம்மன் அவங்க முன்னாடி வந்தாங்க. பத்மாவதி, உன் பக்தியை மெச்சினேன். நான் உன்னோட கஷ்டத்தை கண்டிப்பா தீக்கிறேன். உனக்கு நான் இப்போ தங்க மழைய வர வைக்கிறேன் அப்படின்னு துர்கை அம்மன் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் அவங்க நினைச்சது மட்டும் அந்த இடத்துல நடக்கவே இல்லை. அம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்கல. என்ன இது மாயம்? இந்த சகல உலகத்துக்கும் நான் தான் ராணி. ஆனா எதுக்கு என்னோட மாய மந்திரம் இங்க பலிக்கல? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அப்படி துர்கை அம்மன் விஷயம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா, என்னமா ஆச்சு? எதுக்குமா எங்களுக்கு இவ்ளோ கஷ்டங்கள் வருது? நாங்க எந்த வேலை செஞ்சாலும் எதுக்கு எங்களுக்கு எப்பவுமே தடங்களா இருக்கு? கடைசியில இப்போ உங்க சக்தி கூட பலிக்கல. நாங்க அப்படி என்னமா பாவம் செஞ்சோம்? நீங்க ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க. வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரன் அப்படிங்கிற என்னோட மகனை, அதான் அந்த விநாயகனை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு
நீங்க விநாயகருக்கு பூஜை செய்யாம பண திமிருல உங்க வீட்ல மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் மது அருந்துக்கிட்டும் பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க. அந்த விநாயகனோட சாபம்தான் உங்க நிலைமைக்கு காரணம். ஆமாமா, நான் செஞ்சது தப்புதான். இப்ப நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துமா. அப்படி மல்லிகார்ஜுனா கேட்டப்போ துர்க்கையம்மன் இப்படி சொன்னாங்க. நீங்க இப்போ வணங்க வேண்டியது என்ன கிடையாது, அந்த விநாயகனை தான். இப்பவே நான் உங்க கையால விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்ய வைக்கிறேன். முதல்ல நம்ம களிமண்ணுல விநாயகர் சிலைய உருவாக்கலாம். அப்படி துர்க்கையம்மன் அவருடைய மகனான விநாயகர் சிலைய மண்ணுல செஞ்சு வச்சாங்க. எப்பவோ நான் அவனை நலங்கு மாவுல செஞ்சேன். அதுக்கப்புறமா இப்பதான் எனக்கு என் கையால மறுபடியும் அவனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி துர்க்கையம்மன் விநாயகருக்கு பூஜையை செஞ்சாங்க. சிலை எப்படியோ தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து வேண்டியது 21 வகை இலைகள். அம்மா, இப்ப அந்த இலைகள் எல்லாம் எங்கம்மா கிடைக்குது? எங்க போயுமா எடுத்துட்டு வர்றது? நான் இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே அந்த 21 இலைங்களையும் இப்பவே இங்க வர வைக்கிற பாருங்க. அப்படி துர்க்கையம்மன் அவங்களுடைய சக்தியால இலைகளை பூக்களை அங்க வரவழைச்சாங்க. இந்த இலைகளையும் பூக்களையும் அப்படியே இந்த பழங்களையும் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குமா. இப்போ இன்னும் முக்கியமான ஒரு வேலையை செய்யணும். என்னம்மா அது? என் பையனுக்காக என் கையாலேயே கொழுக்கட்டைங்களையும் லட்டுக்களையும் நான் செய்யணும். எவ்வளோ வருஷம் ஆச்சு என் கையால என் குழந்தைக்கு சமைச்சு கொடுத்து. அம்மா, நான் கூட கொழுக்கட்டை செய்யறதுல உங்களுக்கு உதவி செய்யறமா? கண்டிப்பா செய். அப்படி துர்க்கையம்மனும் பத்மாவதியும் சேர்ந்து விநாயகருக்காக கொழுக்கட்டை லட்டு ரெண்டுத்தையும் செஞ்சாங்க. இப்போ இந்த சிலைய நம்ம பிரதிஷ்டை செஞ்சு விநாயகனை வரவழைச்சு பூஜை செய்யறது மட்டும்தான் இப்போ மிச்சம். அப்படி துர்க்கையம்மன் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த சிலைக்கு அவங்க உயிரையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி மனசார பூஜையையும் செஞ்சு முடிச்சாங்க. அவங்க பூஜையை பார்த்து சந்தோஷப்பட்டு விநாயகரும் அங்க வந்துட்டாரு. அம்மா துர்கம்மா, இன்னைக்கு உங்க பூஜையால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்க கையால செஞ்ச கொழுக்கட்டையையும் லட்டுவைய சாப்பிட்டு எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஆணையிடுங்கள் அம்மா, நான் இப்போ என்ன செய்யணும்? மூலோகத்தை எடுத்துட்டு வந்து உங்க காலுக்கு கீழே வைக்கவா? இல்ல இல்ல மகனே, எனக்கு தெரியும் இந்த குடும்பம் உன்கிட்ட தப்பு செஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க ரொம்பவே பசியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்க மேல கருணை காட்டி அவங்களுக்கு சகல செல்வங்களையும் வழங்கு. அப்படி துர்க்கையம்மன் கேட்டதுனால விநாயகர் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தாரு. மல்லிகார்ஜுனா பத்மாவதி ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சாங்க. அவங்க எல்லாரையுமே வாழ்த்தி துர்க்கையம்மனும் விநாயகரும் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க.